கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. ஒண்ணுல வாதியார் குளிர் தான் போற போயிடுறாங்க. பாபு இல்லை சாமி பவர் வைப்பல நாங்கள் ஒரு பவர் வைக்கல பார்த்தியா? அப்படியே கும்பலா எனக்கு ஒரு படம் இந்த பொன்னாடியை இந்த பண்ணாடிக்கு போடுறேன். இந்த துண்டு வராது. இந்த வேடநத்தம் நன்னகரத்தில் பகவானுக்காக ஆலயத்தை ஏற்பாடு செய்து புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து குடமுழக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி ஆனா தெருக்கூத்தாடின்னு வெளியில வந்து இந்த ஜமா குறைஞ்சது ஒரு சொல்லு இப்பதான் எனக்கு எப்படி தெரியும்? 30, 32, 34 வருஷங்கள் ஆக போகுது. 37 வருஷம் ஆகுது. ஆனா இருந்தாலும் எத்தனையோ குடமுழக்கு கும்பாபிஷேகங்களை பார்த்திருக்கேன். ஆமா கண்டிப்பா. ஆனா இந்த ஊர்ல கோவிலை கட்டி முடிச்ச மாதிரி எந்த ஊர்லயும் நான் பார்த்தது கண்டிப்பா. ஒரே வருஷத்துல கோவிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ண ஒரு கிராமம். ஆமா அது இந்த ஊரா தான் இருக்கும். வேடநத்த கிராமம் மட்டும்தான். போன ஆண்டுகள் கிருஷ்ணன் தூது விதுர விருந்து நாடகம் ஆடிட்டு ஆமா வேஷத்தோட இட்டுன்னு போய் நிக்க வச்சு இட்டுன்னு வந்தாங்க. ஆமா ஆமா அதனால அப்பேற்பட்ட ஒரு கோவிலை கட்டி முடிக்கணும்னா அது சாதாரணப்பட்ட வேலை கிடையாது. கண்டிப்பா. ஆனா இருந்தாலும் இந்த கோவிலை கட்டுவதற்கு யாரெல்லாம் பணம் கொடுத்து உறுதுணையா இருந்து யாரெல்லாம் இதற்கு தொண்டு செய்தார்களோ கண்டிப்பா அந்த பகவானுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா.
அப்ப யாருக்காக தம்பி இன்னைக்கு நாடகம்? அந்த பகவானுக்காக. திருவரங்கன் அதனே வந்திடு, திருவரங்கன் அதனே வந்திடு, திருமகள் கடாட்சம் தந்திடு, கராவின் உயர்வதைத்த கடவுளே, கராவின் உயர்வதைத்த கடவுளே, கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் மடிவிலே. மரகதமே நீ என்ன மச்சா உலாரா, மங்கையந்த லட்சுமியால் மார்பலங்காரா, கரியமுகில் வதன ரூப கம்ச சம்மாரா, கரியமுகில் வதன ரூப கம்ச சம்மாரா, கரியமுகில் வதன தீர கம்ச சம்மாரா. தம்பி ஐயா, அந்த பகவானுடைய அருள் கிட்டலேன்னு சொன்னா எதுவுமே நடக்காது. கண்டிப்பா எதுவுமே நடக்காது. அந்த பகவானுடைய அருள் எதுவா இருந்தாலும் சரிதான். கடவுள் என்பது கண்ணெடுத்து பார்க்கலன்னு சொன்னா எதுவுமே இந்த மக்களும் மனசுக்குள்ள புகுந்து எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆலயத்தை ஏற்பாடு செய்தார்களோ அதை போல அந்த பகவானுடைய அருளை பெற்று எல்லோரும் இன்புற்று வாழும்படியாக, அதனாலதான் கரியமுகில் வதனத்தீர கம்ச சம்மாரா, காராயன் முக பாரா சமய மாராயன் உயர்வதைத்த கடவுளே, கலியுக தெய்வமே எனக்கு அர்க்கவல்லையா, கதையழு சத்தம் செவியில் கேட்கவில்லையா, கல்லோவும் நெஞ்சோ கரையாதோ சொல்லையா, கல்லோவும் நெஞ்சோ கரையாதோ சொல்லையா, காமனை அளித்தாய் பொமனை படைத்தாய் ஆழியில் சோமுக சூரனை படைத்தாய், மறைமுதல் போற்றுகின்ற வரதராஜன். வரதராஜன் என்ன ஊரு? காஞ்சிபுரம். வரதராஜ பெருமாள். ஆமா. மறைமுதல் போற்றுகின்ற வரதராஜனே, தில்லை என்று சிதம்பரம் கோவிந்தராஜனே. இந்த எம்பெருமான் ரெண்டு ராஜா. ஆமா, ரெண்டு ராஜா. அது சிதம்பரத்துலதான். ஒண்ணு நடராஜா, ஒண்ணு கோவிந்தராஜா. ஆனா மறைமுதல் போற்றுகின்ற வரதராஜனே, தில்லை என்று சிதம்பரம் கோவிந்தராஜனே, திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே. என்ன ஒரு பத்மநாபசாமி? கேரளா பக்கத்துல திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே, சேராய் உண்பத தாராய் உண்ணவும் சீதர மாதவ கோவிந்தா. கோவிந்தனை ஏழும் மலையில் குடியிருப்பவனே. தம்பி பேசாதீரே. ஏழு மலையில இருக்கிறாருப்பா. இப்ப எங்க இருக்காரு? நம்ம நேர்ல இருக்காரு. இங்க இருக்கிறார். கோவிந்தனே, கோவிந்தனே ஏழு மலையில் குடியிருப்பவனே. தம்பி இது என்ன ஊருப்பா? வேடநத்த கிராமம். கோவிந்தனே வேடன் நத்தத்தில் குடியிருப்பவனே. என்ன ஊரு? கோவிந்தனே வேடன் நத்தத்தில் குடியிருப்பவனே, இந்த கோடான கோடி மக்கள் குறை தவிர்ப்பவனே, பாடுசேகர் பாவ வினையை பறக்கடிப்பவனே, பாடுசேகர் பாவ வினையை பறக்கடிப்பவனே. ஏ பத்த உதாரணை வைத்திருவாய் மன சித்தத்தில் வைத்துள்ள பற்றி புரிந்தேன். கடவுளே
வழிபட்டு அவருக்காக இன்னைக்கு நாடகம் வச்சிருக்காங்க. ஆமா. குதூகலமாக. ரெண்டு ராத்திரியா? சரி 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 சரி. அப்போ தம்பி, இன்னைக்கு ராத்திரி நாடகம் தான். ஆமா. நாளை நைட்டு நாடகம் தான். ஆனா இங்க இல்ல, வேட நத்துக்கிறான். அதனால் தம்பி, நம்முடைய சிற்றறிவு கேட்டவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நம்ம நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் உங்க வீட்டில் ஒரு பிள்ளைகள் குற்றத்தை செய்துட்டா எப்படி ஈர்த்து போட்டு வாங்க பணம் வாங்கி போயிடுச்சுக்கலாம். வதிகள் ஓட்டு போட்டா யார் வாங்குறது? எங்க பண்ணி பீத்தணும். யாரா பண்ணி பீத்தணும்? ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தப்பு செஞ்சா தாய் தந்தை தண்டிப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா, கண்டிப்பாங்க தாண்டா. அதே பிள்ளையா அனுப்பாங்க. உன்னெல்லாம் ஏமா பெத்தான் அம்மாடே, உன்னை யாரை வர சொன்னாங்க? உன்னை யாரு வர சொன்னாங்க? நம்ம கம்முன்னு வீட்டுல திண்டு பொண்டாடி கூட சந்தோஷமா கர்றானா கண்ணு. இரே பேசாத. பிள்ளை தவறு செய்து விட்டால் தாய் தந்தை தண்டிப்பது உண்டு. அதே பிள்ளையை மறுபடியும் ஆசை அன்போடு கூப்பிட்டு அழைப்பது உண்டு. அதை போல எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரம் கூப்பி என் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன். வணக்கம். இன்று இரவு நாடகம் சொல்ல பேசாத இரு. நடத்தக்கூடிய நாடகம் யாதென்றால் கம்சன் சிசுவதை கண்ணன் ஜனனம். கண்ணன் பிறப்பு. குடமுழுக்கு கும்பாபிஷேகத்திற்காக இன்னைக்கு இந்த வேட நத்தம் நன்னகரத்தில் தம்பி என்ன மாசம் இது? கார்த்திகை மாசம். கேட்ட சொல்றாங்க. கார்த்திகை மாசம் என்ன தேதி? 24ஆம் தேதி நவம்பர் மாசம். சொல்லு, வேகமா சொல்லு. 24ஆம் தேதி 11ஆவது மாசம். சரி, 2025 நவம்பர் மாசம். இந்த நாளையில் இந்த வேடநத்த நகரத்தில் அந்த பாமா ருக்மணி பாண்டுரங்கன் சமேதர். பாமா ருக்மணி பாண்டுரங்கன் சமேதர். பாண்டுரங்க பெருமாள் கோவில். ஆமா, அவருக்காக கோவிலை கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகங்களை செய்து இன்னைக்கு 2 ராத்திரி நாடகம் வச்சிருக்காங்க இல்லையா? அதனால இன்னைக்கு நாடகம் தான், நாளைக்கு நாடகம் தான். எப்படி கும்பேசாக வச்சிட்டாங்க? ஆட்டக்காரர் நாளைக்கு பண்ணி எடுத்து ஆக்கி போடுவாங்க. அதனால தம்பி, இன்னைக்கு பகவான் பிறக்கக்கூடிய நாடகம். பகவான் இதான் பிறக்கிறார். ஆமா, கண்ணன் பிறப்பு, கண்ணன் ஜனனம். பகவான் பிறக்கிற நாள். அதனால கம்சன் சிசுவதை கண்ணன் ஜனனம். தேவகி ரோகிணி வசுதேவர் திருக்கல்யாணம். தேவகி ரோகிணி வசுதேவர் திருக்கல்யாணம். ஆமா, கல்யாணமா? உண்டு. அப்ப காலையில சாப்பாடு போடுங்க. அப்ப முன்ன சொன்னதான் சாப்பாடு பண்ணி எரிதா. அதனால் இந்த கம்சன் சிசுவதை கண்ணன் ஜனனம் பகவான் பிறக்கக்கூடிய நாடகம். நாடகத்தில் முழுமை தங்கி வரக்கூடிய அதோ வண்டமதுராபுரி வட்டத்தை ஆண்டு வரும்படியான உக்கிரசேன மகாராஜன் தர்பார் அன்னவரால் மற்றவரும் அறியலாம். உக்கிரசேன மகாராஜன் தர்பார்.
வணக்கம். நல்லதாக வல்லதாக வாழ்ந்திருப்பாய். வாங்கய்யா, வணக்கம் வணக்கம். எந்த குறை இல்லாமல் சுகமாக வாழ்ந்திருப்பாய். வணக்கம் ஐயா. அதுக்கு எப்படி கோர ஒரு வயித்த பாரு. டேய், சொல்லுங்க ஐயா. இதேமா பேசாதேமா ஆண்டாள கம்முனு. பேர் வச்சுக்கிறான் பாடுறா. டேய், ஆ என்னடா சொல்லுங்க ஐயா. நான் சிரிக்கிறேன் வந்த உடனே. நான் உன் நாயை விட பைத்தியக்காரன் அப்படியே சிரிப்பேன். டேய், ஓ அது போகட்டும். ஆஹா. இப்ப மட்டும் லைட் மரம் எதற்கு? ஆ. என்ன ஒரே கூட்டமா இருக்காங்க, என்ன காரணம்? ஏ போச்சு பாரு எங்க ஆயாக்கு மஞ்சள் தண்ணி. யாரா ஆயா கடை மஞ்சள் தண்ணி. ஆயாவுக்கு மஞ்ச தண்ணி? ஐயா வந்த உடனே எடுக்க கூடாது ஐயா. யா, ஆயாவுக்கு மஞ்ச தண்ணி? என்ன பண்றது கப்பல்ல நண்டெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. நீதானே கவிதை என்னங்க ஐயா. அதோ ஆமா ருக்குமணி. ஒரு மெட்ரு வாங்குற ஒரு மெட்ரு. யார் மெண்டல? ஐயோ 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 என்ன ஏய் பக்கத்துல வராதீயா. ஏய் வா. யார பத்த வந்த மெண்டல் என்ன? ஏய் சாட்டிடி போ. அம்மால வா. வேடனத்து கிராமத்திலே குடமுழுக்க கும்பாபிஷேகம். மாமா ருக்குமணி ஆமா, சமேத பாண்டிரங்க பெருமாள் புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து ஆஹா, 2 ராத்திரி கூத்து வச்சுக்கிறாங்க. 2 இரவு கூத்து வச்சிருக்காங்க. 2 இரவு 4 இரவு. 4 இரவு. ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆ. தம்பி, ஓ. நான் பாதியில் பாதியானே, நான் பாதியில் பாதியானே, பல பேர்களையும் காட்டலானே, பல பேர்களையும் காட்டலானே, நீதிக்கு தலைவனானே, நீதிக்கு தலைவனானே, நிரந்தர பொன்மேனியானே, நிரந்தர பொன்மேனியானே, அந்த பாதி மதி சடையடைந்த ஆ. பரமனையும் வணங்கலானே. இது விளக்குனாங்க ஐயா. இதுக்கு விளக்கம் என்ன புரியுதா உனக்கு? எப்படி சொல்லுங்க. டேய், ஆ. ஒரு வீட்டுல ஆ ஒரு ஆம்படியானுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை வரலாம். கண்டிப்பா வரும். சண்டை வரலாம். ஆ. எதிர்கால வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வரலாம். ஆமா இவங்க வீட்டு மாரி ஆஹா. எலிக்கும் புலிக்கும் சண்டை வரலாம். சண்டை வரலாம். எப்படியா போய் எலிக்கும் புனிங்கன்ற நாய்க்கு சண்டை வரலாம். உன் பொண்ணுக்கு எனக்கு சண்டை வரலாம். ஓடுத்து விட உள்ள போ. அப்படி எல்லாத்துக்கும் சண்டை வரலாம். உலகத்துல ஆம்பளைக்கு சண்டை வந்து சண்டை வந்து பாத்துருக்கேன். பொம்பளை அடிச்சு மாத்தி பாத்துருப்போம். பாத்திருப்பேன். பொம்பளை சண்டை அடிச்சு பாத்துருப்போம். பாத்திருப்பேன். ஆனா நீங்க சொல்றவர் கருத்து கருத்து ஒரு 5 விரலுக்கும் சண்டை வந்ததா? 5 வருதுக்கா. ஆமா. எப்படி அடிச்சுக்குங்க? டேய் டேய், இப்படி அடிச்சா கூட அடிச்சுக்குங்க. இல்ல யாருமே அது கூட அடிச்சுக்குங்க. எப்படி 5 வரலுக்கு சண்டைங்க? எப்படி என்றால் ஆ. இந்த கட்டவர் சொல்லுதா? கட்ட வரலன்னு சொல்லுது. நான் சொல்லுதா? ஆ. நான் பாதிக்கு பாதியானே, நான் பாதியில் பாதியானே, பாதியானே ஆ. அப்படின்னு கட்டவர் சொல்லுதா? ஆ. எப்படின்னா 4 பேர் விட நான் தான் பெரிய ஆள். பெரியார் ஆ. அப்படின்னா ஆ. ஒரு பொருள் எடுக்கிறனா, ஆ. ஒரு பொருள் எடுத்து கையில கத்தி வச்சிருக்கீங்க. கத்தி வச்சிருக்கேன். ஆமா. ஒரு பொருள் எடுத்து இப்படி பிடிக்கிறேன். ஆமா. 4 பேர்ல ஒரு பக்கமா இருக்கு, கட்டவில் ஒரு பக்கமா இருக்கு. ஒரு பக்கமா இருக்கு. அங்க ஏன் போறேன்? யா. நேரம் 12 மணி ஒயின் ஷாப் திறந்தா 145 ரூபாய் கொடுத்து வீரம் வாங்குற மறுபடியும். ஆமா கட்ட வரல முன்ன போய் வாங்குது. ஆமா. கட்ட வரல எப்படி பிடிக்க முடியும்? குடியார கம்யூனிட்டி வா சிவசிவா சிவசிவா. சின்ன வயசுல இருந்து தொட்டு கூட பாத்துக்க மாட்டீங்க. கிடையாதா? ஒயின் ஷாப் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. கிடையாது. அதனால உன கடை பக்கம் விட்டுருக்கான். ஆமா. ஏய், அது தெரியாது. பிரஷ் பாசிக்கிற பிரஷ் பாத்துக்கிறேன், அது தொட்டுக்கிறியா? தொட்டுக்கிறேன். தொட்டுக்க மாட்டேன். ஏய் ஏய், பாதியில் பாதியானே, பாதியில் பாதியானே, பாதியானே 4 பேர் விட நான் தான் பெரிய ஆள். பெரிய ஆள் அப்படி சொல்லிட்டு கட்ட வரல. அப்படின்னு சொன்னா கட்டவர். ஆமா. அதுக்கு இந்த ஆள்காட்டி வரல் சொல்லுதா? என்ன சொல்லுது? அதோ கிராம்பார் பூபதி அப்படி என்று போ போ நிலமாம கடிச்சிரு போ. வாங்க. அதோ கிராம்பார் பூபதி அத மாதிரி போற ஆளு, ஆளு, அத மாதிரி தலைவர், தலைவர், அத மாதிரி நாட்டாரு. ஆஹா. அப்படி ஆளை காட்டுது. ஆளை காட்டுது. அப்ப இந்த 4 பேரை விட நான் தான் பெரிய ஆள். நான் தான் பெரிய ஆள் என்று இந்த கால் காட்டி வரல் சொல்லுதா? ஆள்காட்டி வரல சொல்லுதான். சொல்லுதா? அதுக்கு இந்த நடுவரல சொல்லுதான். ஏய் சொல்லுங்க. நடுவரல். ஏய் நடுவரல். என்ன வரல? ஏய், அதுக்கு இந்த நடுவரல் சொல்லுதா? நடுவரல் எது காட்டுங்க? நீ என்ன காட்ட? எது காட்டுங்க? இப்ப கீச்சுருவாங்க. ஏய், அதுக்கு இந்த நடுவரல் சொல்லுதா? என்ன சொல்லுதா? என்ன தெரியுமா சொல்லுது? இந்த 4 பேர் விட நான் தான் பெரிய ஆள். நான் தான் பெரிய
பெரியார். அது உதாரணம் ஐயா. ஆமா. இப்போ ஒரு கல்யாணம் சண்டை, ஒரு ஊர்ல சண்டை நடக்குது. ஆமா. எதுக்கு போறீங்க? வீட்டுல ஒரு ஆம்பளை முன்னாடி சண்டை ஒரு அடிச்சுக்கிறாங்க. பெரிய மனுஷன் இருப்பாரு. ஆமா. ஒரு ஐயா, எதுக்கு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற? அடிக்கிற. இப்படி ஓரமா போ. ஏம்மா நீ இப்படி ஓரமா போ. அப்படியே நடுவுல நின்னு பஞ்சாயத்து பஞ்சாயத்து சொல்லுதா அந்த நடுவரல். நடுவரல. ஆமா. அப்ப இந்த 4 வரல சண்டை நாலு. இப்படி போ, இப்படி போ, இப்படி போ. அப்படி பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறாரு. தீர்த்து வைக்கிறான் நடுவரல். அப்போ உங்க 4 பேரோட நான் தான் பெரிய. நான் தான் பெரியார் சொல்லுதா. அப்படி எது சொல்லுத? நடுவரல் சொல்லுதா. ஏய், அதுக்கு இந்த மோதிர விரல் சொல்லுதா. எப்படி? நிரந்தர பொன் மேனியானே. நிரந்தர பொன் மேனியானே. மேனியானே. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், மஞ்சள் தண்ணிக்கு போறோம். ஆமா. மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறாங்க. மோதிரம் போடுறாங்க. ஒரு பொண்ணு 2 பொண்ணு போடுறாங்க. ஆமா. எந்த வரல மாட்டுறாங்க? குஞ்சு வரல. கம்மியாடி மோதிரம் வரத மாட்டவ. என்னோட மோதிரம், என்னோட விரல் தான் மோதிராங்க. ஏய், ஆமா. ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய். இதெல்லாம் மாட்டுறாங்க. மாட்டாங்க. அதுக்கு நான் தான் பெரியார் அப்படி என்ன மோதிர விரல் சொல்லுதா. ஐயோ, அதுக்கு சுண்டு விரல் நினைக்குதா. பிசுகான்னு முழிக்குதா. முழிக்குதா. 4 பேர் பதில் சொல்றாங்க. அவங்க பெருமை எடுத்து சொல்றாங்க. நான் என்ன சொல்றது? நான் என்ன சொல்ல போறேன். ஆமா. அதுக்கு இந்த வெளியூரா ஐயா? ரோடு இப்படி போகுது, நேரா போ. உக்காரே, பேசாத. உக்காரு. எங்கதான் கிடைக்குதுன்னு தெரியல. உக்காருப்பா. உக்காரம்பா. அப்படி நீமே கூத்த கேட்டு கூட கம்முனு உட்காரு. நாட்டம் தான் வச்சுக்கிறாங்க. என்ன சும்மா நடப்பான வந்து நீங்க கம்முனு உட்காரா. சொல்லுங்க ஐயா. அதுக்கு இதே பேசாத. ஒரு கருத்து சொல்றல, கேளாத. சொல்லுங்க ஐயா. இந்த சுண்டி வரல பெஸ்கா போய்க்குதா. அவங்க பெருமை சொல்றாங்க. என்ன சொல்லுவது? என்ன சொல்ல போறோம்? அப்படி என்ன சுண்டி வரல சொல்லுதா. அந்த பாதி மது சடையடைந்த அந்த பரமனையும் வணங்கலானே. ஓ, நேரா சிவன் கோயிலுக்கு போறாங்க. பகவான் கோயிலுக்கு போறாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போறாங்க. முன்னால போய் கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப எதுப்ப முன்னாடி பாக்குது? சுண்டி வரதான். சுண்டி வரதான். அந்த சிவபெருமான போய் அனைத்து பெருமையை வாங்கி வந்து 4 பேருக்கு நான் தான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றான் சுண்டி வர. அதே போல தலைக்கு நான் தான் பெரியார் அப்படின்னு உலகத்துல நான் தான் பெரியார் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். தம்பி, இந்த சபையில வந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். என் விளக்கம் பார்த்திருக்கிறேன். விளக்கம் விவரமா புரிந்து விட்டது. எப்படி? இந்த வட மதுரை ஆண்டு வரக்கூடிய உக்கிரசேனன் இரே பேசாத இரே. ஐயா, இந்த வட மதுரை ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ உக்கிரசேனன். ஆமாங்க ஐயா. தம்பி, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. உங்க மனைவி பேரோ? என் மனைவி பேரோ உக்கிரவல்லி. ஓ, உங்க மனைவி பேர் தான் உக்கிரவல்லி. அப்படி நாங்க இருவரும் சேர்ந்து ஏமா பேசாத இரு. சொல்லுங்க ஐயா. ஏமா சைல பேசுற இரியமோ. ஏய் ஏறறாங்க. நாங்க இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து சில காலமாக வாழ்ந்து வந்து எங்களுக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளையா? ஆமா. ஏப்பா, என்னடா இது கல்யாண குப்பா? பொண்ணாடி பொண்ணு சொன்னியா? என் வீட்டுக்கு அனுப்பிட்டானே. எதுக்கு? புள்ள மருந்து வச்சு நான் கம்மியாட்டி. ஓ, புள்ள மருந்து வச்சுக்கிறியா? அதாவது லாக்கில நீ சொல்லுவல குடுத்துட்டு இருப்பேன். ஒரே நாளே குடுத்துட்டு இருப்பேன். புள்ள கொடுக்க மாட்டேன். கமிட்டி என் வீட்டுல போய் கேட்ட பூபதி வீடு கேட்டா தெரியாது. வைத்தியக்கார வீடு கேட்டா தெரியும். வைத்தியக்கார வீடு உன் வீடு. நான் சிவபெருமான் படுத்தம் போற கொண்டாட்டை வாத்தம் எதுக்கு? அப்படி இருவரும் சேர்ந்து 3 பிள்ளையை பெற்றெடுத்தோம். 3 பிள்ளை. 3 பிள்ளை தானே புள்ள? 2 பெண். 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. ஏதோ அப்ப நல்ல வாழ்த்துக்களுங்க. ஏண்டா ஒரு போறதுனால கூட்டி நீ மந்திரியா தானே இருக்குது. பேசுவா ஈசாமி. குப்பா 3 பிள்ளையை பெற்றெடுத்து என் மகள் பெயரோ
தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆனா எனக்கு மகன் கிராம் பாரா. என் பையன் பேரை கேட்டா அவங்க குழந்தை பேர் கேட்டா பட்டுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன பயப்படுறியா? எங்க பையன் நல்லா நீ பாரு. உன் பையன் பேர் என்ன? அப்படியே பேர் என்ன? என் பையன் பேரு கம்ச பூபதிடா. எப்பா கம்ச பூபதி என்னடா பண்ணுவான்? என்னங்க உன் பையனை பார்த்து ஏன் பயப்படுற? என் பையனை கண்டால் கருங்கல்லு குத்தாட வேண்டும். என்னடா இது? என்னடா இது? அப்படிப்பட்ட வேலை என்ன வேலை செய்யறான்? என்ன வேலை தெரியுமா? ஏய் குடிப்பதோ கல்லை கல்லை கெடுப்பதோ பெண்களுடைய கருப்பு கருப்பு. ஓயப்பா அடிப்பதா கொள்ளை, குடிப்பதா கல்லை, கெடுப்பதா பெண்களுடைய கருப்பு கருப்பு. நல்ல வேலை தானே செய்யறான். எது நல்ல வேலை? ஆமா குடிப்பது கல்லு. கம்பேட்டி உன் பொண்ணெல்லாம் பத்திரமா பாத்துக்கு. அப்படி எனக்கு ஒரு பிள்ளைகள். ஆனால் என் நாட்டில் நான் எப்ப இருந்தாலும் தெரியுமா? நீதி தவறாச்சு என்னுடைய ஆட்சி. என்னுடைய ஆட்சியோ செங்கோலாட்சி. ஆமா அதனால் யார் வந்து எந்த பொருளை கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டீங்க. வாரி 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 எடுக்கும் கொடுப்பேன். வாரி கொடுக்கிற வள்ளல் பெருமான். ஆமா அதனால் இந்த தேசத்திலே எனக்கு தேச விசாரணை பண்ண வேண்டும். தேச விசாரணை. ஆமா கேக்குறீங்களா? ஆமா மண்டலத்தனில் மாசமும் மாறி மண்டலத்தனில் மாசமும் மாறி நாட்டில் மாதத்திற்கு 3 மழை பெய்கிறதா? மண்டலத்தனில் மாதமும் மாறி ஒரு முறை மழை பெய்துனே இருக்குதுங்க. எந்த குறை கிடையாது. பூபதி அலைய கோவிலும் அரிகால பூஜையோ அலைய கோவிலும் அரிகால பூஜையோ அலைய கோவிலும் அரிகால பூஜையோ அலைய கோவிலும் அரிகால பூஜையோ அத்தக நடக்கிட்டனா எல்லாத்தையும் பத்தி அத்தக நடக்கிட்டனா. பூபதி நம் நாட்டில் இருக்கக்கூடிய சிவனாலயம், விஷ்ணாலயம், பிரம்மாலயம் 3 ஆலயத்திலும் 6 கால பூஜை நடக்கிறதா? ஆலயம் கோவிலும் அரிகால பூஜையும் ஆலயத்தில் ஆறுகால பூஜை நடந்தே நீங்க கூட பாருங்க பகவான் கோயில. ஆமா ஆறுகால பூஜை நடந்தே வருகிறது. பூபதி கற்புடைய மகனே கருணை தெய்வமாய் கற்புடைய மகனே கருணை தெய்வமாய் கற்புடைய மகனே கருணை தெய்வமாய் கற்புடைய மகனே கருணை தெய்வமாய் நம்ம நாட்டிலே கற்புடைய மாதர் கணவனே தெய்வமாய் கருதி வருகிறாரா? ஐயா கற்புடைய மாதரே கணவனே தெய்வமாய் என் வீட்டுல என் முன்னாடி டெய்லி தொடப்ப கட்டையால அடிக்கிறான். வீட்டு கல்யாணம் கேட்டா கம்மியாச்சு. என் வீட்டுல என் முன்னாடி அடிக்கிறான். வீட்டுல முன்னாடி கட்டையால் தான் அடிக்கிறான். அப்படி நம் நாடு எந்த குறையும் இல்ல. எந்த குறையும் கிடையாது. ஆட்சி என்னுடைய ஆட்சியோ செங்கோலாட்சி. ஆமா ஆமா அதனால் இந்த தேசத்திலே என் மனைவி கூப்பிட்டு ஆமா சில வார்த்தைகள் பேசுவேன். பேசுவேன். உனக்கும் வயசாகி போச்சு. 65 வயசு. அது ஒண்ணு இல்ல.
என்ன ஒண்ணு இல்ல நடக்க முடியல கால் வலி முட்டு வலி ஒவ்வொரு எனக்கு தெரியல நீ வாய்வு வாய் வாய் வாயு அது சொல்லி ஒரு வாயு அதனால பொன்னாடி கூட்டு சில வார்த்தை பேசி சில வார்த்தை பேசி நான் மகங்கிற கம்சன் ஆமா அவங்க கிட்ட நாட்டு ஒப்படைக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பண்ற அக்குறும்பை தாங்க முடியல ஏன்னா தெருவில் சத்தியமா சொல்ற மாதிரி தெருவில் நடந்தோம்னா ஒரு பொம்பளை கூட வீட்டு உள்ள வெளியே இருக்க மாட்டாங்க. அவன் கருப்பு சூறையாடுறான். அதனால் என் மனைவி உக்கிரவள்ளி இருந்தா நான் கூட்டம் சொல்றான் உக்கிரவள்ளி தற்பா
வருவாய்